ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டாக் பேங்கில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம், எனக்கு வந்து கோட்டாக் பேங்கில் வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நவம்பர் 5ஆம் தேதி வந்து எனக்கு வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் நான் வாங்கின கிரெடிட் கார்டு தான். ஸோ இது வந்து டோட்டலாகவே ஃப்ரீயாகவே எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு அன்பாக்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு கோட்டாக் பேங்க்லேருந்து சென்ட் பண்ணியிருக்கிற கிரெடிட் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீக் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு தான் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். இதில் வந்து அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கோட்டாக் பேங்கோட லோகோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு. ஸோ இப்போது இதை வந்து பிரிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கரை வந்து பிரித்தாச்சு. இப்போ வந்துட்டு கவரை வந்து பிரிச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு கவரை வந்து பிரித்தாச்சு. இப்போ உள்ளே வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கிற மொத்த டாக்குமெண்ட் வந்து இவ்வளோ தான். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவரை ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இந்த மாதிரி பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் மூலமாக நம்ம வந்துட்டு அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்துட்டு பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதாவது ஒய்ஃபை மூலமாக டேப் டு பே மூலமாக நம்ம பே பண்ணுவோம்ல. ஸோ அதை பற்றின டீட்டெயில் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம கிரெடிட் கார்டை எப்படிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து பிரிண்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டோட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வீடியோஸ்லேயே வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து 50,000 வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் லிமிட், அதாவது நம்ம ஏடிஎம் மூலமாக வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணக்கூடிய லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரையிலையும் 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து ஏடிஎம்மில் வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்பர், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜாய் அப் டு 8x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ஃபார் எவ்ரி 150 rupees ஸ்பெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்துட்டு 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் 1,25,000 in last 6 months get 4 free movie ticket. அதாவது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ளே நம்ம 1,25,000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 4 மூவி டிக்கெட் வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப் டு பே மூலமாக இதில் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது என்ன கிரெடிட் கார்டு எனக்கு வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதே தான் எனக்கு வந்துட்டு லீக் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு, லீக் பிளாட்டினம் விசா கிரெடிட் கார்டு தான் எனக்கு வந்து அப்ரூவல் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு கார்டில் என்னென்ன நம்பர்ஸ் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு கார்டை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்மளோட கிரெடிட் கார்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் வந்துட்டு நம்பரை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ கிரெடிட் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கோட்டாக் பேங்க்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க்ல கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக் கிரெடிட் கார்டு தான். பேசிக் அப்படின்னா என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் கார்டு தான், லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இப்போ தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இது மாதிரி என்ட்ரி லெவல் கார்டு வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு லீக் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டேப் டு பே மூலமாக நம்ம வந்து அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒய்ஃபை ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டோட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டு நம்பருக்கு கீழே எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களோட நேம் வந்து பிரிண்டட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே உங்களோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லெஃப்ட் சைடில் வந்து சிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லோகோவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசா பிளாட்டினம் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான், கிளாசி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பேக் சைடு வந்து பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CVV நம்பர் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த ஒரு டீட்டெயிலும் வந்துட்டு இதில் கிடையாது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்கிற கிரெடிட் கார்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரிசீவ் ஆனதுமே வந்துட்டு பேங்க்கில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது கோட்டாக் பேங்க்கில் இருந்து அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் வந்து கேட்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பின் நம்பர், உங்களுக்கான இந்த கிரெடிட் கார்டுக்கான பின் நம்பரை நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பின் நம்பர் 2 டைம் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். OTP என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பின் நம்பர் செட் ஆயிரும். கிரெடிட் கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ வாங்கியிருக்கிற இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய சேவிங் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோனு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து EMI கார்டு, ஸ்மார்ட் EMI கார்டு, ஸோ இது மாதிரி எல்லா விதமான பெனிஃபிட்டுமே எனக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போதும் அதிகமாக டிரான்சாக்ஷன் இதில் வந்து காமிக்கும் போதும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, லோன்ஸ், இது மாதிரி நிறைய ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேங்க் மேலேயே நான் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பெஸ்ட்டான பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க் தான். ஸோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண பேங்க்கில் இதில் மட்டும்தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. IDFCயில் கூட எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது. பட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட், மினிமம் பேலன்ஸ் 10,000 மெயின்டைன் பண்ணணும். அதில் கூட எனக்கு வந்து எந்த ஒரு ஆஃபருமே இது வரைக்கும் கொடுக்கல. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஆஃபரும் எனக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இது மாதிரி ஒரு பெஸ்ட்டான சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோட்டாக் பேங்க்கில் அதுவும் ஒரு ஜீரோ பேலன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், முடியலைனாலும் பிரச்சனை கிடையாது, கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து வேணும் அப்படின்னா இந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பனிங்கான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி வீடியோ KYC பண்ணுறதுங்கிற வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கும். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.